எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஹரிகரன். என் தம்பி பேர் செந்தில்நாதன். நாங்க ரெண்டு பேருமே இரட்டையர்கள். நாங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில உள்ள காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 10th முடிச்சிருக்கிறோம். நாங்க ரெண்டு பேருமே 10th 457 மார்க் ரெண்டு பேருமே சேமா எடுத்திருக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரே டோட்டல் எடுத்திருந்தாலும் நாங்க இங்கிலீஷ்லயும் ஒரே டோட்டல் தான் எடுத்திருக்கோம். 91 எடுத்திருக்கோம், 91 மார்க் எடுத்திருக்கோம். நான் அது போக சயின்ஸ்ல 100 அடிச்சிருந்தேன். எனக்கு சயின்ஸ்ல எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். எப்படி டயக்ராமு, எனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயும் கொஞ்சம் அதிகமா இருக்கனால எனக்கு அதுலயும் நான் சென்டம் எதிர்பார்த்தேன், வந்துருச்சு. ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல ஹரிக்கு தான் ரிசல்ட் பார்த்தோம். அவனுக்கு 457. அப்ப நான் எதிர்பார்த்த மார்க், நீங்க எதிர்பார்த்த மார்க் எடுத்துறப்பாங்க. எனக்கு அதே சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே செந்திலுக்கு மார்க் பாக்குறேன். பாத்தீங்கன்னா எனக்கு அப்பயும் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரே மார்க். நாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க படிக்க வைக்கிறதுக்கு. எப்படின்னா எனக்கு ஸ்கூல்ல நானும் வேற கிளாஸ், அவன் வேற கிளாஸ், நான் சி அவன் ஏன்னு இருப்போம். எங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாமே வேற வேறதான் இருப்பாங்க. வேற வேறையாவே இருந்தாலும் எங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுமே சப்போர்ட் பண்ணி எங்க ஸ்கூல்ல எங்களுக்கு நல்லா படிக்க வைப்பாங்க. நான் எனக்கும் அவனுக்கும் சேம் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருக்காது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங் எதுல இருக்குன்னா, நான் பேச்சு போட்டி, விவாத மேடை அப்படியே இருக்கும். ஆனா அவனோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆர்ட்ஸ், டிராயிங் அந்த மாதிரி அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாப்பாடுலயுமே எங்களுக்கு அப்படிதான், எல்லாமே வேற வேறதான் இருக்கு. எங்களுக்கு எப்படின்னா எனக்கு நட்ஸ், பால் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு அந்த ஐட்டம்னா சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு 6 o'clock வீட்டுக்கு வருவோம். 6 o'clock வீட்டுல இருந்து ஒரு 6:45 போலதான் நாங்க படிக்க ஆரம்பிப்போம். நாங்க ரெண்டு பேருமே வேற வேற கிளாஸா இருந்தாலும் நாங்க வீட்டுல ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிப்போம். எப்படின்னா எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நான் அவனுக்கு சொல்லி தருவேன். அவங்க ஸ்டாஃப்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அவன் எனக்கு சொல்லி கொடுப்போம். நாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் படிப்போம். இருந்தாலும் நாங்க இந்த ஒரே மார்க் எடுப்போம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதையுமே அவங்கள ரொம்ப வலுக்கட்டாயமா இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லவும் மாட்டோம். நாங்க அவங்க அப்பாவும் சரி, இவங்க படிக்கட்டுமா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க படிக்கணும், அவங்க அப்பா ஃப்ரீயா விட்டாதான் அவங்க நல்லா படிப்பாங்க, எது அவங்களுக்கு தோணுதோ அதை எடுத்து நல்ல முறையா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அவங்க அப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரியும் அவங்கள நான் எதையுமே இவ்வளவு மார்க் ஏன் எடுத்திருக்கு, அதை ஏன் இப்படி செய்யற அப்படின்னு எதையுமே நாங்க சொல்லி தர மாட்டோம். அவ விருப்பப்படிதான் இது என்ன கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்கணுமோ அது உங்க இஷ்டம், அது நல்ல உங்களுக்கு லைஃபுக்கு செட்டில் ஆகுற மாதிரி நல்லதா பாத்துக்கோங்கன்னு மட்டும் நாங்க சொல்லிக்கிடுவோம். இப்படி அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க கேர் பண்ணி நல்ல முறையை எடுத்துக்கிடுவாங்க. எங்க அப்பா பேரு GM சங்கர் கணேஷ். அவங்க கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்க தலைவரா இருக்காங்க. எங்க அம்மா பேரு மீனா. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா உண்டு, அவ பேரு திவ்யஸ்ரீ. அவங்க நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd year CSC படிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு வீட்டுல படிக்கிறதுக்கு எங்க அக்காவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அக்கா தான் படிச்சு ஒப்பிப்போம், எழுதி காட்டி எங்க அக்கா தான் கரெக்ஷன் பார்ப்பாங்க. எங்க அம்மாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அம்மா மார்னிங்கே சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டு எங்களை படிக்க சொல்லி எங்க அம்மா தான் சொல்லுவாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க பேப்பர் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க. அதெல்லாம் எங்க அப்பா பார்த்து நான் அவனோட கம்மியா எடுத்திருந்தா நீ அவனோட அதிகமா எடுக்கும்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே அண்ணனோட கொஞ்சம் கூட தான் எடுப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லயும். ஆனா நான் பப்ளிக்ல ஒரே மார்க் வரும் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது வந்தது எங்களுக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு. கிளாஸ்ல எங்க மிஸ் நடத்துறத நாங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ஹிண்ட்ஸ் வச்சுதான் நாங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்க எடுத்த ஹிண்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுக்கும் போது எங்களுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீங்க ட்வின்ஸா இருக்கீங்க, மார்க் ஒரு நூல வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த செகண்ட் அது பார்க்கவுமே ஃபர்ஸ்ட் ஹரிஹரனுக்கு அதே 457 வர இருந்துச்சு. சரி பார்த்தா அதுக்கடுத்து செந்தில்நாதனுக்கு பார்த்தோம் 457 வர ரொம்ப சாகா இருந்துச்சு. ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ராமகிருஷ்ணாபுரத்தில் படிக்கிறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட்ல நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மார்க் 474 மார்க் எடுத்திருக்கோம். காட்ஸ் கிரேஸ் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் ஜீசஸ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இது எங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், HM எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ரெண்டு பேரும் சேம் மார்க் எடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் யாருன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் பார்த்துட்டே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கும். இங்கே 6th இருந்து படிக்கிறோம். அதுலேருந்து ஒரே கிளாஸ் இல்லை. எப்படின்னு கனிகா 98, 99 கூட வந்திருக்குது. ஆனால் சயின்ஸு சோசியல் அப்படித்தான் 100 தான் எடுக்கும். இது தமிழில் 100, இங்கிலீஷ்ல 100. சரி என்ன செய்யறது அப்படின்னா விட்டாச்சு, லீவிங் பண்ணியாச்சு. ஆனால் எல்லாம் 100 தான் எடுக்கும். இப்போ அவங்க மேமே சொல்லுவாங்க நீ 100 எடுப்பேன்னு எதிர்பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா பேர் K. சுந்தரராஜன். எங்கள் அப்பா சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஆனாலும் இவ்வளோ மார்க் காட்ஸ் கிரேஸ்னால கிடச்சிருக்கு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க. அம்மா எங்களுக்கு நிறைய டைம் படிப்பில் எல்லாத்தையுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நைட்லாம் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. டெய்லி ஸ்கூலுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தாலும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா விரும்புவாங்க.
இது மூலமாக காட் நேமை க்ளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு மூலமாக நாங்கள் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுவாங்க. இந்த படிப்புங்கிறது நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சொல்லும்போது காடுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டைம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களால் ஒன்று முடியாதப்ப உங்களுக்கு வந்து முடியும், காடு கூட இருப்பாங்க, அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. சரி பப்ளிக் எக்ஸாம் கடைசியில் ஏதாச்சும் அங்கேயாச்சும் மார்க் போடுவாங்கன்னு இருந்துச்சு. அப்புறம் சரி எப்படியாச்சும் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம்ல போதும் அப்படின்னு இருந்துச்சு. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ மார்க்கில் எங்களுக்கு வருமானு இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு 70க்கு மேலேயே வரும்னு நினைக்கல, 470க்கு மேலே. ஆனாலும் இது கிடச்சிருக்கு. சேர்ந்து வந்தாலே எங்களுக்கு சுத்தமாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும் எப்பவுமேவா? சேம் இப்போ நீங்க வியர் பண்ற மாதிரி தான் சேம் ட்ரெஸ்ஸஸ். கலர் மட்டும் சிலதுல வேற வேற மாதிரி இருக்கும். கலர் மட்டும், மாடல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ செப்பல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை ஹேண்ட் ரைட்டிங் சேமாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி. எனக்கு வந்து இது 2 பேத்துல வச்சு பார்க்கும்போது எனக்கு இங்கே மச்சம் இருக்கும் நெத்தியில், இங்கே இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பத்தில் அல்வேனியா ஸ்கூல் படித்தாங்க. ஃபஸ்ட்டு 3rd வரைக்கும் படித்தாங்க. பண வசதி இல்லாதனால என்னால் அடுத்து படிக்க வைக்க முடியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டேன். அங்கேயும் கனிகா தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு இது வச்சாங்க, ஏதோ செலப்ரேஷன் 50 இது வச்சாங்க, கோல்டன் ஜூபிலி வச்சாங்க. அப்போ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து இது சீல்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து ஒரு அச்சீவரோட படித்தாங்க. பின்னணியில இருந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சாச்சே, நான் படிக்கணும் படித்து ஏதாவது எழுதணும் அப்படின்னு தான் அவங்களோட எய்ம். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும். நம்ம வந்து அவங்க விருப்பத்துக்கு விட்டாதான் அது ஷைன் ஆகும். இங்கதான் என்னோட அபிப்பிராயம். எதா இருந்தாலும் ஈவன் படிப்பு பற்றியும் சொல்கிறாங்க எல்லாரும், ஸ்போர்ட்ஸாகவே இருக்கட்டுமே, எதா இருந்தாலும் இப்போ ஒரு டெண்டுல்கர் எல்லாம் எப்படி வந்துருப்பாரு. அதனால வந்து படிப்புங்கிறது அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்னா அதில் எதில் இன்ட்ரெஸ்டோ அதில் அதுதான் என்னோட அபிப்பிராயம். என் பேர் மோகன்ராஜ், இவங்க என்னோட மனைவி இளவரசி. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள திருச்செனமுண்டி அப்படிங்கிறது தான் எங்களோட கிராமம். எங்களுக்கு வந்து 2 பசங்க. ஒரே நேரத்தில் ஆதிசேஷன் அபிஸ்ரீ வர்ஷன் சொல்லிட்டு 2 பசங்க. இவன் ஆதிசேஷன், இவன் வந்து அபிஸ்ரீ வர்ஷன். நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸு. மே 5, 2010 நாங்கள் 2 பேர் பிறந்தோம். ஸ்கூலில் வந்து 2024, 2025 பேட்ச் நாங்கள் படித்தோம். 2 பேரும் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச 10ஆம் வகுப்பு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 357 மார்க்கு. 2 பேரும் வந்து ஒரே மார்க்கு, 2 பசங்க. ஆனால் மார்க்கும் வந்து ஒரே மாதிரி எடுத்ததுனால வந்து பகுதியில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. சப்ஜெக்ட் வைஸ் நாங்கள் வேறு மார்க்கு, ஆனால் டோட்டல் ஒன்றா வந்துடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கே தெரில. தமிழ் பிடிச்ச சப்ஜெக்ட்டு, தமிழில் 84 மார்க். சயின்ஸ் பிடிச்ச சப்ஜெக்ட்டு 81 மார்க்கு. 10th ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்போ வந்து பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டாக தான் உள்ளே போனாங்க. ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டாக தான் போனாங்க. இவங்க படிக்கிற பள்ளி வந்து பார்த்திங்கன்னா பூண்டி மாதா கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சின்னராணி உயர்நிலை பள்ளி. அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் அடைக்கலம் மேரி சிஸ்டர் அப்படிங்கிறவங்களும் ரொம்ப இந்த பசங்களை தனியாக பர்சனலாக கூப்பிட்டு வச்சு இப்படி தான் படிக்கணும் போன வரும்னு சொல்லி ரொம்ப கைட் பண்ணாங்க. அவங்களோட கிளாஸ் டீச்சர் மெர்லின் சிந்தியா அவங்க, அப்புறம் அந்த ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணுற இவங்களோட சயின்ஸ் டீச்சர் ப்ளஸ் டியூஷன் டீச்சர் அவங்க வந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க. அவங்களோட தீவிரமான கண்டிப்பு மட்டும் வந்து அவங்களோட நல்ல கைட்லைனால் வந்து பசங்க நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு வந்து படிக்கலைன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுவீங்கிறத வந்து பசங்க மைண்டில் வந்து நல்லா புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாகவே வந்து 2 பசங்களும் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஜுகேஷனில் அப்பா சொல்லி தருவாங்க, அம்மா படின்ட்டு தான் இருப்பாங்க. அம்மா மேக்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க. ஸ்கூலுக்கு காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணி தான் ஸ்கூலுக்கு வந்து வீட்டுக்கு வருவோம். நைட்லாம் படிச்சுட்டு தான் 11 மணிக்கு மேலே தான் வீட்டில் படுத்து தூங்குவோம். டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் மார்க் விழுது வந்துச்சு. கடைசி நேரத்தில் தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர குடும்பம் தான். நான் கராத்தே ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கேன், கராத்தே மாஸ்டராக இருக்கேன், ப்ளஸ் ஓன் அகாடமி வச்சுருக்கேன். ஒரு நடுத்தர குடும்பம் தான், ரொம்ப ஹைடெக் சொசைட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்து படித்தாங்க. பசங்க 2 பேரும் டெய்லி சைக்கிளில் தான் போயிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் மட்டும் நான் வந்து பைக்கில் போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூப்பிட்டு வரது, ஸ்கூலில் கொண்டு வரது, அந்த மாதிரி இருப்போம். 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குணாதிசயங்கள்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறான், இவன் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கான். ஆனால் இந்த 10th 10ஆம் வகுப்பு வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து 2 பேருமே வந்து கராத்தேல வந்து நேஷ்னல் பிளேயர். 2 பேருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவானுங்க. இவங்களுக்கு கராத்தேல வந்து நல்ல நேம் இருக்குது, எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே தெரிகிற அளவுக்கு நல்ல ஒரு 2 பேருமே நல்ல ஒரு காம்படிட்டராக தான் இருந்தாங்க. இப்போ 9th அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு கபடியில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இவனுக்கு வந்து கராத்தே, அடிமுறை, சிலம்பத்தில் வந்து அபிஸ்ரீ வர்ஷன் ரொம்ப ஆர்வமாக இருப்பான். ஆதிசேஷன் வந்து கபடியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பான். உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பாடு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க. அதை பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த உடல் சரியில்லாமல் போகிறது வர்றது பார்த்திங்கன்னா
2 பேத்துக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் முன்ன பின்ன வரும். இவனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இவனுக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி யூஸ்வலாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு மார்க் எடுத்த காரணமான சின்னராணி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃபுக்கும் நான் ரொம்ப நன்றி கடனாக இருப்போம். இந்த மார்க் எடுக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். எங்கள் டியூஷன் டீச்சர் இன்னும் எங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு எங்களை படிக்க வச்சாங்க. அவங்க இல்லைனா இந்த மார்க் வந்துட்டு கூட ரொம்ப கஷ்டம். +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறோம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன ஆகணும்னு உங்கள் ஆம்பிஷன்? நான் வந்து போலீஸ் ஆகணும். ஆர்மி ஆகணும்.